Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ஜான், நான் மோட்டு பத்துலோ ஆப்பை ரெடி பண்ணி இருக்கேன். இங்க பாத்தியா, இந்த ஆப்பை டச் பண்ணதும் சுத்தி முத்தி இருக்கிற எல்லா பணமும் நகையும் அப்படியே மாறி உன்னோட செல்லுக்குள்ள வந்து சேர்ந்துடும். எந்த லாக்கர்ல வச்சிருந்தாலும் அது தானா உனக்கு வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் உன் போன்ல இருந்து உன்னோட பாக்ஸுக்கு டிரான்ஸ்பர் ஆகி அங்க அது ஒரிஜினலா மாறிடும். சூப்பரானதுல வைரஸ் சார், இந்த ஆப்பை டெமோ பண்ணி பார்க்கிறேன். ஐயோ ஐயோ அம்மா இல்ல எல்லாமே போச்சு. அருமையான பொருள் தான். கொள்ளையடிச்ச காசை திருப்பி கொடுக்க முடியாது. நில்லு, அத கொடு. எல்லாம் போச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானே, போச்சு. நம்மளுடைய மகான் மோட்டு பத்துலுவோட பேர்ல நான் ஒரு ஆப்பை உருவாக்கியிருக்கேன். அதுக்கு பேரு மோட்டு பத்துலு ஆப். இனிமே உங்களுக்கு வேற எந்த ஆப்பையும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படாது. இந்த ஆப்ல உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இதோட ஸ்டாக் ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு. சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எங்க பேர்ல ஒரு ஆப்பை ஓபன் பண்ணி அதை எப்படி லான்ச் பண்ணிருக்கீங்களே, அதை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. சோமு, ஃபுர்ஃபுரி நகரோட பேங்க் நம்பரை எனக்கு சொல்லு. அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். அட மோட்டு பட்ல ஆப் இருக்குல்ல, அதுல போய் செக் பண்ணு. அட ஆமா, அத மறந்தே போயிட்டேனே. ட்ரையலும் பார்த்த மாதிரி இருக்கும். என்னது, என்ன நடக்குது? என்னோட ஜுவல்லரி எல்லாம் என் செல்லுக்குள்ள போகுது. எங்க போகுது? செல்லுக்குள்ள போய் எங்க போகுது? அட இது என்ன மாயாஜாலம்? நான் ஏமாந்துட்டேன், மோசம் போயிட்டேனே. அட இது எப்படிப்பா நடக்குது? என்னோட ஜுவல்லரி எல்லாம் எங்க போச்சு? போலீஸ்! இந்த ஆப்ல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு பாக்குறேன். இது என்னது? என்னோட தங்கம் நகைலாம் எங்க போய்கிட்டு இருக்கு? ஃபுர்ஃபுரி நகர்ல இருக்கிற தங்கம், வெள்ளி, பணம் எல்லாம் என்கிட்ட பறந்து வந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஜான் கண்டிப்பா டவுன் ஆயிடுப்பா. மோட்டு, எங்க இருக்க? மரியாதையா வெளியில வா. என்ன காரியம் பண்ணிட்ட நீ? உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம். மோட்டு, வெளியில வா. போறியா இல்லையா? என்னப்பா? ஓஹோ பதுலு, எல்லாரும் நம்ம கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக லைன் கட்டி வந்திருக்காங்க பாரு. நம்ம ஆப் அந்த அளவுக்கு ஹிட் ஆயிடுச்சு போல இருக்கு. வாங்க ப்ளீஸ் வெக்கப்படாம வாங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு வேணும் ஆட்டோகிராஃப்? இல்ல நீங்க முதல்ல எங்க நடுவுல வாங்க. உங்களை அன்போட வரவேற்கிறோம். பாசமா கூப்பிடும் போது வராம இருக்க மாட்டா இந்த மோட்டு. அன்போட எங்க எதுக்குங்க அடிக்கிறீங்க? அவ்வளவு பெரிய தப்பு நாங்க என்ன பண்ணோம்? பாருங்க, மோட்டு பத்துல 2 பேரும் சேர்ந்து எங்களை கொள்ள அடிச்சிட்டாங்க. ஒரு ஆப்பை உருவாக்கி எங்களை ஏமாத்திட்டாங்க. யாராவது மோட்டு பத்துல மேல கை வச்சீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அவங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்க, ஜாக்கிரதை. நானும் அவங்களோட ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க பாக்ஸர் அண்ணாச்சி. உங்களோட ஆப்பை யூஸ் பண்ணதும் என்னோட நகை, பணம் எல்லாமே காணாம போயிடுச்சு. நான் மோசம் போயிட்டேன். ஐயோமா, மோட்டு பத்துல நீங்க எப்ப வந்தாலும் பை ஏர் வழியா தான் வந்துகிட்டே இருக்கீங்க.
அப்பப்ப கொஞ்சம் டோர் வழியாவும் வாங்கப்பா. ஹலோ, இன்ஸ்பெக்டர் சிங்கம் இஸ் ஹியர். சிங்கம் சார் மோட்டு எங்களை ஏமாத்திட்டா. ஹலோ சிங்கம் சார் மோட்டு எங்களை ஏமாத்திட்டா. ஐயோமா, மோட்டு பத்லு சிட்டியில் இருக்கிற எல்லாரும் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க எல்லாரும் நேரா இங்க வந்துட்டு இருக்காங்களா? இப்பதான் அவங்களை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். அதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல மோட்டு பத்லு. நான் என்ன பண்ணுவேன்? சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். மோட்டு பட்லு ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க ஒரு வேளை உங்களை அடிச்சு போட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது சார்? அப்பதான் அவங்களுக்கு அவங்க நிரபராதி நிரூபிக்க டைம் கிடைக்கும் சார். குட் ஐடியா. நீங்க என்ன சும்மா விளையாட்டுக்கு அடிச்சுட்டு ஓடி போயிடுங்க. ஓகே ஓகே சார். ஐயோ மோட்டு பத்லு, என்ன எதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நான் உங்களை விளையாட்டுக்கு தானே அடிக்க சொன்னேன். நீங்க உண்மையாவே அடிக்கிறீங்க. சொன்னா கேளுங்க, விட்டுருங்க. ஐயோ அம்மா. சிங்கம் சார், என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு சீட்டை விட்டு தரையில உட்கார்ந்து இருக்கீங்க? அந்த மோட்டு பத்லு வேற அடிச்சு போட்டு போயிட்டாங்க. அடே பத்லு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதா? ஏதாவது ஒரு ஐடியாவை சொல்றா. சீக்கிரமா நல்ல ஐடியாவை சொல்லுடா. ஐடியா டாக்டர் டட்கா சார், நீங்க அந்த ஆப்பை ஹேக் பண்ண முடியுமா சார்? என்ன நான் அட, சொல்றது? என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, இந்த ஆப்பை என்னால நிமிஷத்துல ஹேக் பண்ண முடியும்ப்பா. கவலைப்படாத. கிவ் மீ 1 minute பா. ரெட், ப்ளூ, கிரீன், ஒயிட். ஓகேப்பா, இது ஹேக் ஆயிடுச்சுப்பா. பாருங்க, நான் ஹேக் பண்ணிட்டேன்ப்பா. அடிங்க அடிங்க. மோட்டு பத்லு இங்கதான் இருக்காங்க. அவங்கள விடாம அடிக்கலாம் வாங்க. காஞ்சா எல்லாரும் தேடிக்கிட்டு இங்கே வந்துட்டாங்கோப்பா. தப்பிச்சு ஓடிடுங்கோயா. நில்லுங்க. எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. அவசரப்பட்டு அடிச்சிடாதீங்க. உண்மை என்ன ஏதுங்கிறத நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். இல்ல நாங்க இப்ப எதுவும் கேட்க போறது இல்ல. நாங்க உங்களை இப்ப அடிக்க போறோம். அட இருங்கப்பா இருங்க. ஏற்கனவே அடி பின்னிட்டீங்க, மறுபடியும் அடிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? சொல்றது கேளுங்கய்யா. இல்ல, நாங்க 6 நிமிஷம் கூட கொடுக்க மாட்டோம். Friends, அடிங்க, அவங்கள அடிங்க. ஆமா, அடிக்கலாம் விடாதீங்க. வாங்க. யா. இன்னும் யாரு கடி வேணும்? முன்னாடி வந்து நில்லுங்கடா. நான் ஒண்ணு உங்களை வேணும்னு அடிக்கவே இல்லைங்க. வலி தாங்க முடியாம உங்களை நிப்பாட்டுறதுக்கு வழி தெரியாம அடிச்சு நிப்பாட்டிட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஐயோமா, இவங்க 2 பேரும் இது வரைக்கும் எல்லாருக்கும் நன்மை தான் செஞ்சிருக்காங்க. 1 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. சரி சொல்லு, சீக்கிரம் சொல்லு. அங்க மோட்டு பத்லுக்கு அடி விழுந்துட்டு இருக்குட. ஆனா இங்க எனக்கு தங்கம் வெள்ளி பணம்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்கு. இது என்னது? ஆஹா, யாரோ ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. என்ன ஜான், எப்படி இருக்க? மோட்டு பேசிட்டு இருக்கானே, எப்படி? நான் தாண்டா உன்கிட்ட பேசுறேன். நீ கொள்ளை அடிச்ச அத்தனை பணமும் எங்க கிட்ட ஜொயின்னு வர போகுது. அது மட்டும் இல்லடா, நீயும் அது கூட சேர்த்து ஜொயின்னு வர போற பாரு. என்ன நடக்குது? என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதெல்லாம் எப்படி நடந்தது? எப்படி? இல்ல, இத நிறுத்துங்க, தடுத்து நிறுத்துங்க. யாரோ நம்ம ஆப்ப ஹேக் பண்ணிருக்காங்க போல இருக்கு. என்னோட ஆப்பை யாரோ ரிவர்ஸ் பண்ணி விட்டுட்டாங்கடா. நம்பர் 1, நம்பர் 2 அதை நிறுத்துங்க, போங்கடா. ஓகே பாஸ். என்னையும் காப்பாத்துங்கடா. இப்ப நான் எங்க இருக்கேன்? தங்கம் எங்க அநேகமா நான் தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட தங்கமும் தப்பிச்சிருச்சு போல இருக்கு. இங்க நிறைய பேர் இருக்காங்களே, இப்ப நான் என்ன பண்றது? என்ன மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க? பின்ன உன்னை வரவேற்கிறதுக்காக நாங்க இருக்க வேண்டாமா? தம்பி ஜான், உன் பிளான் எல்லாமே இப்ப வெட்ட வெளிச்சமாய் போச்சு. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சும் போச்சு. இவ்வளவு நேரம் இந்த கொள்ளையடிக்கிற விளையாட்டை விளையாடினது நீதானே. அடிங்க ஜான, எல்லாரும் சேர்ந்து அடிக்கலாம் வாங்க.
கூடாது. இவன் மேல நீங்க யாரும் கை வைக்க கூடாது. இவன் அடிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. நான் மட்டும்தான் அடிப்பட்டான். ஏன்னா இவனால நான் வாங்கின அடி அவ்வளவு இருக்கு தெரியுமா? ஓகே சரி, நாங்க இவனை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறோம். எங்க சார்பாவும் 4 அடி அடிச்சிடு. எல்லாரும் கிட்ட வந்து நில்லுங்க. அப்படியே கவர் பண்ணி நில்லுங்க. இவனை நான் அடிக்கும் போது எந்த நகையும் சதறி வெளியே போகாம கவர் பண்ணுங்க. சார், என்ன சினிமா ஹீரோ மாதிரி பாக்குறீங்க? என்ன காப்பாத்துங்க. ஏதோ தெரியாம இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு அடிக்க வேணாம்னு சொல்லுங்க சிங்கம் சார். ப்ளீஸ் சார், இப்ப இந்த ஆப்பை எனக்கு எதிரியா மாறிடுச்சு சார். இவங்களை தடுத்து நிறுத்துங்க ப்ளீஸ். உங்களை விட்டா யார் இருக்கா சொல்லுங்க. ஐயோ மச்சா, என்னால எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நான் லீவ்ல இருக்கிறேன், சிவில் ட்ரெஸ்ல இருக்கேன். அதனால எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயா, அடிங்க, விடாதீங்க. ஓகேப்பா, இனி யாரு வந்து அடிக்கணுமோ வந்து அடிச்சுக்கோங்க. அடுத்தது நான் தான் முதல்ல வந்தேன். இல்ல அடுத்தது நான். முதல்ல நான் தான் அடிப்பேன். மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? சிங்கம் சார், காப்பாத்துங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.